எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். மிக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ரொம்ப துல்லியமாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் அதை ஆரம்பித்து, அதே மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதுக்கு டைம் ஸ்லாட்னு இருக்குது, அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கார் சார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நானும் அவருடைய என் பேத்தி 2 பேரும் அவங்கள்ட்ட படிக்கிறாங்க, பார்த்துருக்குறேன். ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்குறார். அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் வராத அளவுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்குறார். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்கவும் இந்த விழாவை மிக அருமையாக ஏற்பாடு பண்ணியதற்கும் மிக்க நன்றி. எல்லோரும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், இந்த பசங்களெல்லாம் ஸ்டேஜில் பாட வைக்க போகிறாங்க அப்படின்னாரு. எனக்கே டவுட்டாக இருந்தது. ஏன்னா இந்த பசங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ கொஞ்ச நாளாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் ஸ்டேஜில் பாட முடியுமா சார்ன்ற ஒரு டவுட்டில் கேட்டிருந்தேன். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தூசியாசத்தை கொடுத்து நீங்களாம் பாட முடியும்னு சொன்னது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர்லேயே இது ஒரு லேண்ட்மார்க்காகவே இருக்கும் சார். ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்து ஸ்டேஜ் மேலே பாடச்சு வச்சுருக்கீங்க. அதனால இது ஐ திங்க் ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக இருக்கும் இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மியூசிக்கல் கெரியரில். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Sincerely appreciate Raja. Okay, I sincerely appreciate Raja for his efforts. அவர் குழந்தைகிட்ட எவ்வளோ அன்பாக சொல்லி தரணுமோ அவ்வளோ அன்பாக சொல்லி தராரு. அது என் குழந்தை எனக்கு தெரியும், ஒரு 10 நிமிஷம் உட்காருவா, 10 நிமிஷம் பிரேக் எடுத்துப்பா. இருந்தாலும் கோவப்படாமல் எவ்வளோ அழகாக சொல்லி தரணுமோ he has taken all his efforts to make sure that he is doing his part very well. ஸோ எனக்கே டவுட்டாக இருந்தது, இவன் ஸ்டேஜ்லாம் ஏறுவாளான்னு. பட் கரெக்டாக சொன்ன மாதிரி somehow she has taken her to the stage. I appreciate for his efforts. Keep it up. Continue to do the good work. டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஸோ அதனால் ஒவ்வொரு டீச்சரும் அந்த குழந்தைகளை மோல்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சார் ரொம்ப அதை குழந்தைங்களை நல்லா மோல்ட் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்காரு. அதுவும் 45 days சொன்னார். ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் அது, ஒரு கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி. ஒரு 45 days ஐ ஹவ் கிரியேட்டட் சில்ட்ரன், I have brought many children onto the stage அப்படின்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க கேந்திரிய விஹாரில் அப்படின்னு சொன்னார். ஸோ வண்டர்ஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் அவருக்கு நிறைய சப்போர்ட் இனி வரும் காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக தருவீங்கன்னு நினைக்கிறேன்.